கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் மோட்ச பயணத்தில் நாம் இன்றைக்கு காணவிருக்கும் தலைப்புகள் அதிசய தப்புதலும், உலக பக்தனோடு சந்திப்பும் மற்றும் உலக பக்தனின் நண்பர்களும் என்ற 2 தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்கலாம். முதலாவது, அதிசய தப்புதலும் உலக பக்தனோடு சந்திப்பும். உண்மையானவனை எரித்து கொன்ற பிறகு கிறிஸ்தியானை கொண்டு போய் மீண்டும் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அவன் சிறிது காலம் அங்கேயே இருந்தான். கொடியவர்களின் திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர் அல்லவா நம் பரலோக அதிபதி. அவர் ஒரு அற்புதம் செய்தார். அதிசயிக்கத்தக்க வகையில் கிறிஸ்தியான் காவலில் இருந்து தப்பும்படி செய்தார். அவன் அவரை துதித்தபடியே தன் பயணத்தோடு தொடர்ந்தான். வெற்றி கொண்டு மோட்ச வாழ்வை பெற்று தூதர்களோடு கீதம் முழங்கும் உண்மையானவனை புகழ்ந்தபடியே நடந்து சென்றான் கிறிஸ்தியான். பின்னர் கிறிஸ்தியான் தன்னம்பிக்கை என்ற நண்பனோடு நடந்து செல்வதை நான் என் கனவில் கண்டேன். இவன் மாயாபுரியைச் சேர்ந்தவன். உண்மையானவனும் கிறிஸ்தியானும் மாயாபுரி சந்தையில் நிந்திக்கப்பட்ட போது அவர்களது பொறுமையை கண்டு அனுதாபப்பட்டவர்களில் இவன் ஒருவன். உண்மையின் மரணத்தை பார்த்து மனம் திரும்பினான். தனியே வந்த கிறிஸ்தியானுக்கு மற்றும் ஒரு தோழன் கிடைத்து விட்டான். என்னை போல இன்னும் அநேகர் மாயாபுரியிலிருந்து பயணம் புறப்பட ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றான் தன்னம்பிக்கை. அவர்கள் மாயாபுரி கோட்டையை கடந்து வெளியேறும்போது முன்னால் ஒருவன் நடந்து செல்வதை பார்த்தார்கள். அவனுக்கு உலக பக்தன் என்று பெயர். தன்னம்பிக்கையும் கிறிஸ்தியானும் அவனிடம் சென்று, ஐயா, எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கு போகிறீர்கள் என்று கேட்டனர். உடனே அவன், நான் நயவசன பட்டணத்திலிருந்து புறப்பட்டு மோட்ச பயணம் போகிறேன் என்றான். நயவசன பட்டணமா? அங்கே எல்லாரும் இதமாக பேசி ஏமாற்றுபவர்கள். நீதிமொழிகள் 26, 23 25 வரை என்றல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் கிறிஸ்தியான். ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? அது நல்லவர்கள் வாழும் மிக வசதியான பட்டணம். அங்கு ஏராளமான செல்வந்தர்கள் உண்டு. அங்குள்ள பலர் என் உறவினர்களே. அவர்கள் பெயரை சொல்லட்டுமா? ஒருவர் பெயர் கட்சி மாறி, அவர் சமயத்திற்கேற்றபடி பேசும் திறமைசாலி. மற்றவர் சொல்லான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இரட்டை முகன், இரட்டை நாக்கு என்னும் திறமைசாலிகளும் அங்கு உண்டு. எல்லாருமே இரட்டை வேடமிட்டு பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்கள் என்றான். என்றாலும் தன் பெயரை அவன் சொல்லவில்லை. உமக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டான் கிறிஸ்தியான். ஓ, ஆகிவிட்டதே. என் மனைவி ஒரு சிறந்த பத்தினி. அவளது தாயின் பெயர் என்ன தெரியுமா? போலி மகள். எல்லாருக்கும் ஏற்றபடி ஒத்துப்போவதில் என் மனைவி சிறந்தவள். இப்படி வாழ்வதால் நாங்கள் சமய பற்றுள்ள செல்வந்தர்களாக வாழ்கிறோம். மக்கள் எங்களை ஆரவரித்து புகழ்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்தியான் கேட்டான். உமது பெயர் உலக பக்தன் தானே? ஆம், அதை ஒரு இழிவான பெயராக எண்ண வேண்டாம் என்றான் அவன். கிறிஸ்தியான் சொன்னான், உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு எப்போதும் புகழும் பணமும் கொளிக்கும் ஒன்றல்லவே. வேதனைகளையும் நிந்தனைகளையும் கூட அனுபவிக்க வேண்டுமே. நீ சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் வழி எவ்வளவு லாபம் தருகிறது தெரியுமா என்றான் அவன். உலக பக்தனோடு நடப்பது சரியல்ல என்பதை உணர்ந்து இருவரும் அவனை விட்டு பிரிந்து எட்டி நடைபோட்டனர். அடுத்ததாக உலக பக்தனின் நண்பர்கள். சற்று தொலைவு சென்ற பின்னால் திரும்பி பார்த்தபோது உலக பக்தனோடு வேறு 3 பேர் சேர்ந்து கொள்வதை கண்டார்கள். அவர்கள் உலகப் பிரியன், பணப்பிரியன், கஞ்சன் என்பவர்கள். இவர்கள் அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். வாணிக நகரங்களில் ஒன்றான ஆதாய நகரைச் சேர்ந்தவர்கள். காசு பிடுங்கி என்பவன்தான் இவர்களின் ஆசிரியன். கட்டாயப்படுத்தியோ தந்திரமாக பேசியோ விசுவாசியைப் போல வேடமிட்டோ மாய்மால வழிகளிலோ தன் மாணவர்கள் மற்றவர்களிடம் பணம் பறிப்பதாக கற்றுக் கொடுத்தவன் இவன். அவர்கள் 4 பேரும் ஒருவருக்கொருவர் வணக்கம் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பணப்பிரியன் உலக பக்தனிடம், அதோ முன்னால் போகிறார்களே, அவர்கள் யார்? அவர்களும் நம்மோடு வரலாமே என்று கேட்டான். அதற்கு உலக பக்தன், அதை ஏன் கேட்கிறாய்? அவர்கள் பிடிவாத குணம் படைத்தவர்கள். ஆண்டவரை நம்பி அவர் வழியில்தான் செல்ல வேண்டும். துன்பமான வழியாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிறார்கள். ஆனால் நானோ உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து வராமல் வேலைக்கேற்றபடி வளைந்து கொடுத்து போகலாம் என்றேன். அவர்கள் கேட்கவில்லை. எந்த இடையூறு வந்தாலும் விசுவாசத்தை கைவிடக்கூடாது என்கிறார்கள் அவர்கள். நானோ எவ்வித இடையூறு இல்லாத சூழலில் விசுவாசத்தை பற்றி கொண்டால் போதும் என்கிறேன். சரிதானே என்றான். உலகப்பிரியன் சொன்னான், ஆம், நீ சொல்வது சரிதான். ஆண்டவர் அருளும் உலக ஆசீர்வாதங்களை ஒன்றுவிடாமல் அனுபவிக்கக்கூடிய வசதியான விசுவாசம்தான் நமக்கு வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு ஆண்டவர் அறிவும் சுயசித்தமும் தந்திருக்கிறார். ஆபிரகாமும் சாலமோனும் வசதியான விசுவாசிகளாகத்தானே இருந்திருக்கிறார்கள். முன்னால் போகிற இருவரும் இவற்றை அறியவில்லையா? சரி, அவர்களை பற்றி நமக்கென்ன கவலை? நாம் நால்வரும் நம் வழியே போகலாம் என்றான் கஞ்சன். பணப்பிரியன் சொன்னான், இதோ பாருங்கள், ஒரு போதகரையே எடுத்துக்கொள்வோம். சபையாரின் பண்புக்கும் எதிர்ப்புக்கும் ஏற்றபடி தனது விசுவாசத்தை மாற்றிக்கொண்டு அந்த மக்கள் விரும்புகிறபடி தனது பிரசங்கத்தையும் அமைத்துக் கொள்வதால் அவருக்கு அதிக வருமானம் வரும் என்றால் அப்படி செய்வதில் என்ன தவறு? ஊழியத்துக்கு ஊழியம்,
பணத்துக்கு பணம், இது எவ்வளவு அற்புதமான வழி இல்லையா? உலகப்பிரியன் சொன்னான், ஒரு வியாபாரி எப்படி பக்தி வேடமிட்டு தன் வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்ற முடியும் என்பதை கூறுகிறேன். அவனது பக்தியினால் பணக்கார மனைவி கிடைப்பாள், செல்வந்தரான நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நாம் நடப்பதே சரியான வாழ்க்கை முறை. நாம் போய் அவர்களிடம் இந்த கருத்தை சொல்வோம். நிச்சயமாக அவர்களால் நம்மை எதிர்த்து பேச முடியாது. மற்றவர்களும் இந்த கருத்தை ஒப்புக்கொண்டார்கள். ஏற்கனவே உலக பக்தனின் பேச்சினால் அவர்கள் எரிச்சல் அடைந்திருந்தார்கள். எனவே இப்போது உலக பிரியனே, இந்த கேள்விகளை கேட்கட்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அவர்கள் வேகமாய் நடந்து கிறிஸ்தியானையும் தன்னம்பிக்கையையும் நெருங்கி, கொஞ்சம் நில்லுங்கள் என்று குரல் எழுப்பினார்கள். கிறிஸ்தியானும் தன்னம்பிக்கையும் நின்றார்கள். கிறிஸ்தியானை நெருங்கியவுடன் உலக பிரியன் தனது கேள்விகளை கேட்டான். உடனே கிறிஸ்தியான், இவ்வளவுதானா? ஆவிக்குரிய நிலையில் குழந்தையாய் இருப்பவன் கூட இதுபோன்ற ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிடுவானே என கூறி பதில் சொல்லத் தொடங்கினான். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாத வகைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். தீத்து 1:11 இந்த சம்பவம் நமக்கு நினைவு கூறுகிறது. இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.